நிறைய பேர்த்துக்கு மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்ரே, சிடி இதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் வந்து பாடிக்கு ரொம்ப எஃபெக்டாக இருக்குமா? ரொம்ப ப்ராப்ளம் வருமா? அப்படின்ற ஒரு டவுட்டு தான். நான் இப்போ அதை கிளாரிஃபை பண்ணுறேன். எக்ஸ்ரேவை விட சிடியிலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் ரொம்ப டேஞ்சரானது தாங்க. எக்ஸ்ரேவை கம்பேர் பண்ணும்போது சிடி டேஞ்சர் தான். ஏன் அப்படின்னா, எக்ஸ்ரே அப்படின்றது ஒரு எக்ஸ்போஷர் அப்போ ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுற மாதிரி தான். ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோன்னா எப்படி அது நம்மளால் 3D வியூவாக பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் எக்ஸ்ரேயில் ஒரு எக்ஸ்போஷர் பண்ணும்போது அந்த போன்ஸை மட்டும்தான் அதை காட்டும். அந்த போன்ஸில் இருக்கக்கூடிய அப்நார்மாலிட்டிஸை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். பட் சிடி அப்படின்றது அப்படி கிடையாது. ஒரு எக்ஸ்போஷர் அப்போ அது மல்டிபிள் இமேஜஸை கேப்சர் பண்ணி நமக்கு 3D வியூவாக தரும். ஸோ அதனால் எக்ஸ்ரேவை கம்பேர் பண்ணும்போது சிடியில் அதிகமான எக்ஸ்போஷர், அதிகமான ரேடியேஷன் டோஸ் இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸ்ரே, சிடி ரெண்டுமே வந்து ஒருத்தவங்க ஒரு டைம் 2 டைம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. பட் அவங்க மல்டிபிள் டைம் எக்ஸ்போஷர் ஆகுறாங்க அப்படின்ற பொழுது தான் அது எஃபெக்டாக இருக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ரே, சிடி இந்த மாதிரி ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆகக்கூட எதுவுமே டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்ற பொழுது மட்டும் சில ப்ரொடெக்ஷன்ஸோட எக்ஸ்ரே எடுப்பாங்க. சிடி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிடியில் ரேடியேஷன் அதிகம். அது வந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சிடிக்கு பதிலாக எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்ட் இந்த மாதிரி கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். இந்த ரேடியேஷன் டோஸில் வந்து பாடி பார்ட்ஸை பொறுத்து கூட வேரி ஆகும். நம்ம தைராய்டு கிளாண்டு, நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லாம் ரேடியேஷனுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ நம்ம எக்ஸ்ரே, சிடி எடுக்கும்போது அதெல்லாம் அதுக்கான ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன்ஸோடு தான் எடுக்கணும். இதுக்காக தான் லெட் ஆப்ரான் இருக்குது. நம்ம எக்ஸ்ரேயில் எக்ஸ்போஷர் ஆகும்போது, சிடியில் எக்ஸ்போஷர் ஆகும்போது லெட் ஆப்ரான் போட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இன்ஃபேக்ட் சம் ஸ்கேன் சென்டரில் வந்து அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா நீங்களே கேளுங்க, லெட் ஆப்ரான் இருக்கா, அது போட்டுக்கிட்டு நான் எக்ஸ்ரே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களே கேட்கலாம். ஸோ மல்டிபிள் டைம் எக்ஸ்போஷர் ஆகிறத அவாய்ட் பண்ணுங்கள்.